ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பௌர்ணமி, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. எங்கள் வீட்டில் நான் எப்படி சிம்பிளாக பூஜை பண்ணேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. பௌர்ணமி அப்போ ஒரு 4-5 பொருள் வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. மஞ்சள், குங்குமம், கல்உப்பு. அது வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த 3 பொருட்களை இன்றைய நாட்டில் நான் வாங்கினேன். அப்புறம் அன்னபூர்ணி சிலை எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் அன்னபூர்ணி தாயாருக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நமக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாரை மாதம் வர பௌர்ணமி அப்போ அபிஷேகம் பண்ணி வழிபட்டு நமக்கு அன்ன குறைபாடு வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி தாயார் சிலை இருந்துச்சுன்னா அந்த அன்னபூர்ணி தாயாருக்கு மாதம் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செஞ்சு அம்மையை வழிபடலாம். நான் இன்றைக்கி அன்னபூர்ணி தாய்க்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டேன். என் குட்டி பசங்களும் சேர்ந்துட்டாங்க. என்னோடய குட்டி பையன் பேர் சாய் சபரி, பொண்ணோட பேர் சாஸ்தாயினி வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. சாய்க்குட்டிக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. அவங்க 2 பேரும் நான் எந்த சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணாலும் நானும் பண்ணுறேன்னு அவங்க ஈகராக வருவாங்க. அவங்களையும் பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி பௌர்ணமி பூஜையை சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. இன்றைய நாளில் நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததாக பார்த்து வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அந்த 2ம் சேர்ந்து வந்தனால கல்உப்பு மெயினாக வாங்கி வச்சுருங்க. வாங்காதவங்க கண்டிப்பாக போய் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா நாளைக்கு காலை 7 மணி வரைக்கும் இருக்குது பௌர்ணமி. ஸோ அதனால் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்கன்னா போய் வாங்கி வச்சுருங்க. அபிஷேகம் தாயாருக்கு செஞ்சு முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் நம்ம அரிசி வச்சுருக்கோம். அந்த அரிசியை சுற்றி 1 ரூபாய் காயின் நான் சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் தாயை வந்து இறக்கி வச்சாச்சு. அப்புறம் வந்து அந்த தாய் வச்சுருக்காங்களே கரண்டி, அந்த கரண்டியை வெறுமனே வைக்கக்கூடாது. ஸோ அங்கே வச்சுருக்கிற அரிசியில் 2-3 அரிசி எடுத்து அந்த கரண்டியில் வச்சிடணும். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து நெய்வேத்தியம் வந்து பேரிச்சம்பழமும் பாதாம் பருப்பும் தான் வச்சுருக்கேன். அப்புறம் பால், இந்த 2 தான் நான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுவாமி படங்களை வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி செஞ்சு முடிச்சோன்னா மனதுக்கு ரொம்ப 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 அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பசங்களையும் உங்கள் கூட உட்கார வச்சு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.